இப்போதைய ஆணையாளரின் சென்ற வருட இன்டரிம் ரிப்போர்ட்லே அவர் பல விஷயங்களை குறிப்பாக அந்த நான் சொன்ன அந்த 4 காம்போனன்ட்லே கிரிமினல் ஜஸ்டிஸ், அதாவது குற்றவியல் நீதி விசாரணை பொறிமுறை என்ற விஷயத்திலே சில விஷயங்களை பரிந்துரை செய்திருந்தார். அதாவது ஐசிசி, ரோம் ஸ்டாட்யூட் போன்றவற்றை நாடுகள் பயன்படுத்துவது போன்ற விஷயங்கள் கொடுத்த பரிந்துரையில் குறிப்பிட்டது மட்டுமில்லாமல், நாங்கள் அந்த 2021 எங்களுடைய கோரிக்கையில் பொது கோரிக்கையில் வைத்த ஐசிஜே என்பதை பிரித்தானிய தமிழர் பேரவை தொடர்ச்சியாக நீங்கள் தனியே ஐசிசி மட்டுமென்று கூறுவார்கள், ஐசிஜே போன்ற மெக்கானிசத்தையும் கொண்டு வாருங்கள் என்றால் ஐசிஜேக்கான சந்தர்ப்பம் வந்து ஒப்பீட்டளவில் மேம்பட்டுள்ளது என்ற ஒரு நாடு நினைத்தால் இன்னொரு நாட்டை குறிப்பிட்ட சர்வதேச நியமனங்களின் அடிப்படையில் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொண்டு போகலாம் என்று கூறுகின்றோம். அந்த ஐசிஜே என்ற மெக்கானிசத்தை கூட அங்கு தொடர்ச்சியான எங்களுடைய வற்புறுத்தல்கள் காரணமாக என்னவோ அவர் அதிலே பரிந்துரை செய்திருந்தார். ஆனால் இப்போ வந்திருக்கிற அவருடைய முழு ரிப்போர்ட்லேயே வந்து அது தெளிவான வெளிப்படையான அந்த கோரிக்கை அவரால் வைக்கப்படவில்லை என்பது விசனத்துக்குரியது. உங்களுக்கு தெரியும், கடந்த 2 வருடத்திலே ஹை கமிஷனருக்கு நாங்கள் சில முக்கியமான கடிதங்கள் அனுப்பியிருந்தோம். அவை விரைவிலே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடுவோம். அதிலே இந்த விஷயங்கள் சறுக்கல்கள் வருகிறது என்பதை அவருக்கு சுட்டிக்காட்டினோம். அது ஏனைய முக்கியமான நாடுகளுடைய தூதர்களுக்கு, அம்பாசிடர்ஸுக்கு அது கொப்பி பண்ணியிருந்தோம். அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது ஓஸ்லாப்புக்கு இப்போ இருக்கிற குற்றவியல் கோவையிலே தயார்படுத்தும் அந்த பொறுமுறையிலே கொடுக்கப்பட்ட 5 மேண்டேட்லே 5ஐ நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும் என்று கூறியிருந்தோம். அது அது அங்கே அங்கே அந்த அந்த ஓஸ்லேப் என்ற பொறிமுறையுடன் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்து வந்தோம். நாங்கள் அதில் குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், 2009க்கும் மேற்பட்ட எல்எல்ஆர்சி பீரியட்னு சொல்ல இலங்கையுடைய ஒரு 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 பேக்காட்டுவதற்கான கொண்ட அந்த கமிஷனுக்கு கொடுக்கப்பட்ட கால வரம்பு என்பது அதை அப்படியே 2012 அந்த அடிப்படைக்குள் அந்த காலகட்டத்துக்கு மட்டும்தான் தீர்மானங்கள் முடக்கப்பட்டது. அதனை நீக்க வேண்டும். இந்த 2021ஆம் ஆண்டு கொண்ட புதிய வகை தீர்மானத்திலே ஆரம்பத்திலே அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணி அதை நீக்கப்பட்டது. அது வந்து அதாவது தேவையில்லாமல் நீங்கள் 10 வருட காலத்தை மட்டும் ஏதோ எங்களுக்கு அதுக்குள்ள மட்டும்தான் அநீதி அதுக்குள்ளே நடந்த அநீதி மிக கொடுமையானது. 56ஆம் ஆண்டு அதுக்கு முதல் இருந்தே பல விஷயங்கள் எங்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது, நில ஆக்கிரமிப்பு உட்பட. அதை நீங்கள் அந்த அந்த கால முடக்கத்தை செய்யாதீர்கள் என்று 2021ஆம் ஆண்டு தீர்மானத்தில் அதை வெளியில் எடுக்க செய்தோம்.